தெரியுது இப்படிதான் வச்சிருப்பாங்கன்னா நாங்க பெருசா இருக்குல்ல இத சாப்பிட்டா கேன்சர் வரும்னு தெரியும்ல. கிச்சன் இவ்ளோ கேவலமா வச்சிருக்கீங்க. ஊத்துங்க அந்த சாம்பார. ஒட்டுமொத்த கடைக்காரர்களையும் பக்கென்று ஆக்கிய அதிகாரிகள் ரைடு விட்டு மிரள விட்ட சம்பவம். எல்லாமே உங்க சைடுல இருந்தா உங்க முனிசிபாலிட்டி இருந்தா அளந்துட்டு போனாங்க. 24 மணி நேரம் கொடுக்கணும்னா அளந்துட்டு போய் 3 நாள் கழிச்சு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி துப்புரவு அலுவலர் வெங்கடாச்சலம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மஞ்சுளா தலைமையில் இணைந்து திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம், திருச்செங்கோடு நகர பகுதியில் உள்ள பேக்கரிகள், ஹோட்டல்கள் மற்றும் மளிகை கடைகள் ஆகியவற்றில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பேருந்து நிலையத்தில் பேக்கரி கடைகளில் நுழைந்த அதிகாரிகள் காலாவதியானதை விற்கக்கூடாது என அதிரடியாக எச்சரித்தனர். மேலும் வரிசையாக பல கடைகளில் நுழைந்து அங்குள்ள பொருட்களை ஆராய்ந்து அதிரடியாக எச்சரித்தனர். திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டலுக்கு சென்று அங்கு பயன்படுத்தப்பட்ட நிறமூட்டிகளை பறிமுதல் செய்தனர். அதேபோன்று திருச்செங்கோடு வடக்கு ரத வீதியில் உள்ள முறையான லைசென்ஸ் பெறாத தனியார் ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் விச்சனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். சுகாதாரம் இல்லாத நான்வெஜ் மற்றும் கெட்டு போன உணவு வகைகளை அதிரடியாக அகற்றினர். லைசென்ஸ் வாங்காத ஹோட்டல் உரிமையாளர்களை கண்டித்து தயார் செய்யப்பட்ட உணவுகளை விற்ற பின்பு கடையை மூடிவிட வேண்டும் என்றும், இல்லை என்றால் சீல் வைத்து விடுவோம் என கடைசி சான்ஸ் கொடுத்தனர். நகராட்சி நிர்வாகத்திடம் காண்பித்து பிறகு தடையில்லா சான்று வாங்க வேண்டும் என்றும் கடை உரிமையாளரிடம் அறிவுறுத்தினர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென பேக்கரிகளிலும் ஹோட்டல் மற்றும் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டது திருச்செங்கோடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆய்வு செய்யப்பட்ட 30க்கும் மேற்பட்ட கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருந்த ஒரு கடைக்கு 10,000, புகையிலை பொருட்கள் விற்ற கடைக்கு 15,000 என 25,000 அபராதம் விதிக்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு வழக்கு பதிவு செய்ய ஏதுவாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது.